இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, நம்முடைய சிந்தனைக்கு மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 17 19 முடிய இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகுமுன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பானவர்களே, கடவுளுடைய கட்டளைகளை குறித்து நாம் தினந்தோறும் நம்முடைய வாழ்வை ஒப்பிட்டு நியாயப்படுத்தி கொண்டிருக்கக்கூடாது. நம்முடைய நிலை நமக்கு தெரியும். கடவுள் நம்மை புரிந்து கொள்வார். நம்முடைய இது மற்றவர்களுக்கு கடவுள் சட்டத்தையோடு ஒப்பிட்டால் நமக்கு தவறாக தெரிந்தாலும் கடவுள் நம்மை புரிந்து கொள்வார். அவர் இரக்கமுள்ளவர். ஆகையினால் இந்த சூழ்நிலையில் நான் இப்படித்தான் செய்ய முடியும் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றெல்லாம் நாம் நியாயப்படுத்தி கொண்டிருக்கக்கூடாது. கடவுளுடைய சிறிய கட்டளையாயினும் கூட அதை அப்பழுக்கின்றி மிகச் சரியாக கீழ்ப்படிந்து கட்டளையை கடைபிடிக்க வேண்டும். காரணம் என்ன? அதை இயேசு நிறைவேற்றுவதற்காக வந்தார். கட்டளைகள், ஆண்டவருடைய வார்த்தைகள் நிறைவேற்றப்படுவதற்காக அவர் உயிரை கொடுத்தார். இந்த கட்டளைகளின்படி நம்பிக்கையாளர்களை உருவாக்குவதற்காக இயேசு இரத்தம் சிந்தினார். இயேசு இரத்தம் சிந்தியதின் பொருட்டு நாம் அந்த கட்டளைகளை கடைபிடித்தே ஆக வேண்டும். கட்டளைகளை கடைபிடிக்கிறவன் விண்ணரசில் மிக பெரியவன் எனப்படுவான். கட்டளைகளில் முதன்மையானது எது? கடவுளை அன்பு செய்வது. கடவுளை நம்முடைய அன்றாட செயல்களை நியாயப்படுத்தி கொண்டிருக்கிற மனநிலையோடு இருந்தால் அன்பு செய்வோம் என்று நாம் சொல்ல முடியுமா? அயலான் அன்பு, அதற்கு இணையான அடுத்த கட்டளை அயலான் அன்பு. அயலானை அன்பு செய்யாமல் நம்முடைய நிலையிலே இவ்வளவுதான் நம்மால் பயணிக்க முடியும், இந்த அளவுதான் நம்மால் செயல்பட முடியும், அயலானுக்கு நம்மால் எதை செய்ய முடியும், அவன் இப்படி சொல்லுகிறான் ஆகையினால் மன்னிக்க முடியாது, அவன் இப்படி என்னை கோழை என்று கருதுகிறான் ஆகையினால் என்னால் நிமிர்ந்து நிற்க முடியாது என்றெல்லாம் நம்மை நியாயப்படுத்தி கொண்டு அயலான் அன்பிலே குறைவுபட்டவர்களாக இருந்தால் கடவுளுடைய அன்பு நமக்கு கிடைக்குமா? கடவுள் தருகின்ற மீட்பு நமக்கு கிடைக்குமா? விண்ணகத்தை நாம் அடைய முடியுமா? விண்ணகத்தில் நாம் பெரியவர்கள் என்று கருதப்பட முடியுமா? இந்த கேள்விகளெல்லாம் நம்முடைய மனசாட்சியிலிருந்து எழுகின்ற குரல் ஒலியாக இருக்க வேண்டும். எல்லாம் வல்லவரே, உம்மை தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, அனுதினம் நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையில் எந்த சூழலிலும் உம்முடைய கட்டளைகளை கடைபிடித்து உம்மை மனம் நோகச் செய்யாமல் இருப்பது மட்டுமல்ல, நீர் மகிழும்படியாக நாங்கள் வாழ்வதுதான் எங்களுடைய இந்த உலக வாழ்க்கையின் இலக்கு என்பதை உணர்ந்து வாழ எங்களுக்கு அருள்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.